மாகாண சபை தேர்தல்களை நடாத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்து வருவதாக நேற்று வெளியான செய்தியும் கவனத்தை பெற்றிருந்தது. கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை மீண்டும் நடத்துவது தொடர்பான விவகாரம் தற்போது வெறும் தேர்தல் நிர்வாக பிரச்சினை என்ற நிலையை கடந்து உள்நாட்டு அரசியல் சிறுபான்மையின பிரதிநிதித்துவம் மற்றும் இலங்கை இந்திய உறவுகள் ஆகியவற்றுடன் பின்னி பிணைந்த முக்கிய அரசியல் விவகாரமாக மாறியிருக்கிறது. இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடனான சந்திப்பில் மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியதாக கூறப்படுகின்றது. முக்கியமானது குறிப்பாக மாகாண சபை முறைமை, 13வது திருத்தம் மற்றும் அதிகார பகிர்வு என்பன இந்தியா நீண்ட காலமாக அக்கறை செலுத்தி வரும் விடயங்கள். எனவே இந்த செய்தி உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் மாகாண சபை தேர்தல் விவகாரம் உள்நாட்டு அரசியல் கோரிக்கையாக மட்டுமில்லாமல் இந்தியாவுடனான ராஜதந்திர உரையாடலிலும் தொடர்ந்திருக்கும் விடயமாக இருப்பதை காட்டுகின்றது. 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து ஜனாதிபதியிடம் தேர்தலை விரைவுபடுத்துமாறு கோரியிருப்பதும் கவனிக்கத்தக்கது. இக்கட்சிகள் உடனடியாக தேர்தல் திகதியை மட்டும் கேட்காமல் தேர்தல் முறையை ஆராயும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் இறுதி அறிக்கைக்கு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என கோருவது அரசியல் ரீதியாக முக்கியமான அணுகுமுறையாகும். ஏனெனில் தேர்தல் முறை தொடர்பான தீர்மானம் எடுக்கப்படாதிருப்பதே தேர்தலை மேலும் தாமதப்படுத்துவதற்கான காரணமாக மாறக்கூடும். ஆகவே ஒரு குறிப்பிட்ட கால அட்டவணையை பெறுவதன் மூலம் அரசாங்கத்தின் மீது அளவிடக்கூடிய அரசியல் வெறுப்பை ஏற்படுத்துவதே இக்கட்சிகளின் நோக்கமாக தெரிகின்றது. அமைச்சர் விஜித ஹேரத்துடன் கலந்துரையாடி பதிலளிப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தாலும் தேர்தலுக்கான பூர்வாங்க நடவடிக்கைகளுக்கு உறுதியான கால எல்லையை வழங்கவில்லை என்பது இங்கு முக்கியமான அரசியல் சமிக்ஞையாகும். இதற்கு 2 விதமான வாசிப்புகள் இருக்கலாம். ஒன்று, தேர்தல் முறைமை உள்ளிட்ட சட்ட மற்றும் நடைமுறை சிக்கல்களை தீர்க்காமல் அரசாங்கம் ஒரு திகதிக்குள் தன்னை பிணைத்துக் கொள்ள விரும்பாமல் இருக்கலாம். மற்றொன்று, மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவது அரசாங்கத்தின் தற்போதைய அரசியல் முன்னுரிமைகளில் எந்த இடத்தில் உள்ளது என்ற கேள்வியை இது எழுப்புகின்றது. அனைத்து மாகாணங்களிலும் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவதற்கு பதிலாக கட்டம் கட்டமாக நடத்துவது குறித்து ஆராயப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்த விவகாரத்தின் மிக முக்கியம் அரசியல் அம்சங்களில் ஒன்றாக குறிப்பாக வடக்கு, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களை முதல் கட்டமாக தேர்ந்தெடுக்கும் யோசனை நடைமுறைக்கு வந்தால் அதற்கு நிர்வாக காரணங்களை தாண்டிய அரசியல் முக்கியத்துவமும் ஏற்படும். வடக்கு மற்றும் கிழக்கில் அதிகார பகிர்வு மற்றும் தமிழ் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் நீண்டகால அரசியல் விவகாரங்களாக உள்ளன. மத்திய மாகாணத்திலும் மலையக தமிழ் வாக்குகள் குறிப்பிடத்தக்க அரசியல் காரணியாக உள்ளன. அதேவேளை கட்டம் கட்டமாக தேர்தல்கள் அரசாங்கத்திற்கு இன்னொரு அரசியல் வாய்ப்பையும் வழங்கலாம். முதல் சுற்றின் மக்கள் தீர்ப்பை மதிப்பிட்டு அடுத்த மாகாணங்களுக்கான அரசியல் வியூகத்தை மாற்றிக்கொள்ள முடியும். இதனால் இத்திட்டம் முன்வைக்கப்பட்டால் எதிர்க்கட்சிகள் அதன் நோக்கம் மற்றும் சமத்துவம் குறித்த கேள்விகளை எழுப்புவதற்கும் வாய்ப்புள்ளது. தற்போதைய சூழலை பார்க்கும்போது அரசாங்கத்தின் மீதான அழுத்தத்தை 3 அடுக்குகளாக பார்க்க முடிகிறது. இந்தியா உள்ளிட்ட வெளிப்புற ராஜதந்திர அழுத்தம், தமிழ் முஸ்லிம் கட்சிகளிடமிருந்து உருவாகும் அரசியல் அழுத்தம், நீண்டகாலமாக தேர்தல் நடத்தப்படாததால் உருவாகும் ஜனநாயகம் மற்றும் தார்மீக அழுத்தம், தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் சர்வதேச சமூகத்தின் கவனத்திற்கு விவகாரத்தை கொண்டு செல்லவும் நாடளாவிய மக்கள் சந்திப்புகள் மற்றும் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கவும் தயாராகின்றன என்ற தகவல்கள் நடைமுறைக்கு வந்தால் அரசாங்கத்தின் மீது அழுத்தம் மேலும் அதிகரிக்கலாம்.